ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு வெஜிடேரியன் சமையல் பை சரண் யூடியூப் சேனல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி சொரக்காய் பிரியாணி. சொரக்காயெல்லாம் பிரியாணியா? ஆமாங்க, சொரக்காயெல்லாம் பிரியாணி தான். இதில் மிளகாத்தூள், மஞ்சத்தூள், மல்லித்தூள், பிரியாணி மசாலாஸ் எதுவுமே சேர்க்காம ஃப்ரெஷ்ஷாக நம்ம இதை செய்ய போகிறோம். இந்த மெத்தடில் யாரும் செஞ்சு பார்த்துருக்க மாட்டீங்க. இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள், கண்டிப்பாக எல்லோரும் விரும்பி சாப்பிடுவீங்க. அதுக்கு நம்ம ஃபர்ஸ்ட்டு அரிசியை எடுத்து கழுவி ஊற வச்சுக்கலாம். நான் இங்கே 3 கிளாஸ் சாப்பாட்டு அரிசி எடுத்திருக்கேன். நீங்கள் பாஸ்மதி அரிசி கூட எடுத்துக்கலாம். அரிசியை நல்லா கழுவிட்டு தண்ணி ஊற்றி 20லேருந்து 30 நிமிஷம் ஊற விட்டுறலாம். அரிசியை ஊற விட்டுட்டு நம்ம காய்கறிகளை கட் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஃபர்ஸ்ட்டு சொரக்காயை எடுத்துட்டு நுனியும் அடியையும் இந்த மாதிரி கட் பண்ணிக்கலாம். கட் பண்ணிவிட்டு சொரக்காயோட மேல் தோலை பீல் பண்ணி எடுத்துடலாம். மேல் தோல் நம்மளுக்கு தேவையில்லை. நெக்ஸ்ட்டு சொரக்காயை சின்ன சின்ன பீசஸாக கட் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த சுரக்காயை அப்படியே எடுத்து மூடி வச்சுருங்க, இல்லைனா கலர் மாறிடும். அடுத்து சிறிய துண்டு இஞ்சியை தோல் நீக்கி சேர்த்துட்டு அது கூடவே 4 பல்லு பூண்டியை இடித்து வச்சுக்கலாம். நெக்ஸ்ட் மிக்ஸி ஜாரில் அரை மூடி தேங்காய் சேர்த்துட்டு அது கூடவே தண்ணி ஊற்றிட்டு அரைச்சி தேங்காயோட 1ஆம் பால் 2ஆம் பால் வடிகட்டி எடுத்து வச்சுக்கலாம். நெக்ஸ்ட் மிக்ஸியில் அரை வெங்காயம், புதினா தழை, மல்லித்தழை, கருவேப்பிலை, 2 பச்சை மிளகாய் இதை பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கலாம். வாங்க இப்போ சமைக்க ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு குக்கர் வச்சுட்டு 2 ஸ்பூன் சமையல் எண்ணெய் சேர்த்துட்டு கூடவே 1 ஸ்பூன் நெய் சேர்த்துட்டு கொஞ்சனா சோம்பு, சின்ன துண்டு லவங்கம் பட்டையை உடச்சி சேர்த்துட்டு 4-5 கிராம்பு, 2 பிரியாணி இலை, 1 பெரிய வெங்காயம், கருவேப்பிலை, 2 பச்சை மிளகாய் இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். வெங்காயம் பாதி வதங்கினதுமே அது கூடவே இடிச்சு வச்சிருந்தா இஞ்சி பூண்டை சேர்த்துட்டு அது கூடவே புதினா தழை, மல்லித்தழை, புதினா தண்டு இருந்துச்சுன்னா அதையும் கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. இதை நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. வெங்காயம் நல்லா வதங்கினதும் 2 கட் பண்ணின தக்காளியை சேர்த்துட்டு அது கூடவே தக்காளிக்கு தேவையான அளவு மட்டும் உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு சேர்த்த உடனே தக்காளி நல்லா வதங்க ஆரம்பிச்சிடும். இதில் கொஞ்சம் ஏலக்காய் தூள் சேர்த்துக்கலாம். ஏலக்காய் தூளாக சேர்க்கும்போது வாயில் அகப்படாமல் இருக்கும். தக்காளி நல்லா வதங்கினதும் அரைச்சி வச்சுருந்த பேஸ்ட்டை சேர்த்துக்கலாம். அது கூடவே கொஞ்சம் தயிர் சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுக்கலாம். 1லேருந்து 2 நிமிஷம் வரைக்கும் நல்லா வதக்கும் போது அதோட பச்சை வாசனை போயிடும். நெக்ஸ்ட்டு கட் பண்ணி வச்சுருந்த சொரக்காயை சேர்த்துட்டு 2 நிமிஷம் வரைக்கும் வதக்கிக்கலாம். அடுத்து ஊற வச்சுருந்த அரிசியை தண்ணி வடிச்சிட்டு சேர்த்துக்கலாம். அரிசியை நல்லா ஒரு மிக்ஸ் கொடுத்துட்டு நம்ம தேங்காய் பால் எடுத்து வச்சுருந்தோம் பார்த்திங்களா, அதை இப்போ சேர்த்துக்கலாம். எந்த கிளாஸால் அரிசி அளந்தமோ அதே கிளாஸால் தான் தேங்காய் பாலும் தண்ணியும் நம்ம அளவு எடுத்துக்கணும். அரை மூடி தேங்காய்க்கு 3 கிளாஸ் வரைக்கும் தேங்காய் பால் நமக்கு கிடைக்கும். 3 கிளாஸ் அரிசிக்கு 3 கிளாஸ் தேங்காய் பால், 3 கிளாஸ் தண்ணி சரியான அளவில் இருக்கும். நெக்ஸ்ட்டு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். நம்ம ஆல்ரெடி தக்காளி வதக்கும் போதே உப்பு சேர்த்துருந்தோம், அதனால் டேஸ்ட்டு பார்த்துட்டு கூட தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. நம்ம சேர்த்துருந்த தேங்காய் பாலும் தண்ணியும் லைட்டாக கொதி வர ஆரம்பித்ததுமே ஒரு கிளறி விட்டுட்டு குக்கர் மூடி போட்டுடலாம். மிதமான தீயில் இதை 2 விசில் வரைக்கும் வச்சு எடுத்தால் போதுமானது. 2 விசில் வந்ததுக்கப்புறம் குக்கரை இறக்கி வச்சுட்டு 3லேருந்து 5 நிமிஷம் கழித்து ப்ரெஷர் ரிலீஸ் பண்ணிவிட்டு குக்கரை ஓப்பன் பண்ணிக்கலாம். அவ்வளவுதாங்க, நல்ல சுவையான சுரக்காய் பிரியாணி தயார். இந்த ரெசிபி ரொம்ப சிம்பிள், ரொம்ப டேஸ்டி அண்ட் ரொம்ப ஹெல்த்தியும் கூட. இந்த ரெசிபியை உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சு அப்படின்றத கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க. இந்த ரெசிபி வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா வீடியோவுக்கு லைக் பண்ணிவிட்டு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கீங்க அப்படின்னா சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.